சாய் ஸ்குவாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 நாளைக்கு மேலே ஆகும். ஸோ அது பெரிய ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்ச நாள் பர்சனல் ஒர்க்காக நிறைய வெளியில் போயிட்டோம். ஸோ எங்கள் அக்கா பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ஹாஸ்பிட்டல் அப்படி போயிட்டு இருந்தோம். அதனால் என்னால் வீடியோ கரெக்டாக டைமுக்கு போட முடியாமல் போச்சு. இனிமேலுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோ வந்துடும். ஏன்னா நான் வீட்டுக்கு 2 டேஸ் பக்கம் ஆயிடுச்சு. இனிமேலுக்கு அடுத்தடுத்த வீடியோ சூப்பராக கண்டென்ட்டோடு எடுத்துகிட்டு வர போகிறேன். அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, நம்ம புதுசாக ஒரு பைக் வாங்க போகிறோம். அது நான் நெக்ஸ்ட்டு விலாகில் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேரளா ட்ரிப்பை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். மாஸ்க் எதுக்கு போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி ஆச்சுங்க. அதனால் பார்த்திங்கன்னா மாஸ்க் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 3-4 டேஸில் சரியாயிடும். ஸோ அதுக்கடுத்து மாஸ்க் எடுத்துருவேன். கேரளா ட்ரிப்பை பற்றி பார்க்கலாங்க. கேரளா ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். வீடியோ அவ்வளோதாங்க. அதோட ஃபுல் பட்ஜெட் பார்த்திங்கன்னா எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்திங்கன்னா 1700 ஆயிருக்குங்க. அதாவது 1700 ஆயிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரொம்ப லோவாக தான் பண்ணியிருக்கோம். என்னென்ன குறைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம போன இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா டென்ட் ஸ்டே தான் பண்ணோம். அதனால் பார்த்திங்கன்னா ரூம் ரெண்ட்டு குறைஞ்சிருக்கு. இல்லைனா காஸ்ட்டு இன்னும் ஹையாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் சார்ஜு, அப்புறம் ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ட அதுக்கு உரிய சார்ஜு தான் நம்ம இப்போ நம்ம பண்ணியிருக்கோம், செலவு பண்ணியிருக்கோம். ட்ராவல் பண்ணதுக்கும் சாப்பாட்டுக்கும் தான் நம்ம அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே மட்டும்தான் கொஞ்சம் சாப்பாட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக போச்சு. அதுக்கடுத்தெல்லாம் சரியாக போச்சுங்க. மீதியெல்லாம் லோவாக கரெக்டாக முடிச்சிட்டோம் பட்ஜெட்டில். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அங்கே லோக்கலில் ட்ராவல் பண்ணும்போது தாங்க கொஞ்சம் காஸ்ட்டு எகிரிடுச்சு. பஸ்ஸுலேயும் ஆட்டோவில் அப்புறம் மெட்ரோவில் போனோம். ட்ரெயின் காஸ்ட்டு என்னவோ கம்மி தாங்க. நம்ம தருமபுரிலேருந்து பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு 175 தாங்க. வரும்போது அந்த மாதிரி தான் ஈரோட்டில் வதிக்கு ஈரோட்டிலேருந்து சேலம் ஒரு ட்ரெயின் பிடிச்சி, சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா பஸ் நம்ம பஸ் பிடிச்சி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம லோ பட்ஜெட்டில் முடிச்சிட்டோம். அடுத்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 டேஸில் கிளம்ப போகிறேன். அது ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது. அது அடுத்த விலாகில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது ஒரு பிக் சர்ப்ரைஸாக வச்சுருக்கேங்க. ஒரு லோன் ஒன்று அரேஞ்ச் பண்ணேன். ஸோ லோன் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பைக் ஒன்று பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு லோன் தேவைப்பட்டுச்சு. அது வந்துருச்சு. சொன்னப்போனால் பக்கம் நெருங்கிட்டோம். நாளைக்கு அந்த மாதிரி ரேஞ்சில் லோன் வந்துடும். வந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து பிளான்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். உண்மையிலே வேறு லெவலில் ஒரு அப்டேட்டிங்லாம் வரப்போகுதுங்க. சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோவெல்லாம் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க. இனிமேலுக்கு வீடியோ கண்டினியூவாக வருங்க. அப்புறம் நம்ம இனிமேலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பைக் விலாகு தாங்க அதிகமாக பார்க்குவோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், ஆசைப்பட்றேன். என்ன பண்ணுறதுங்க, பைக் கிடைக்க மாட்டேங்குது. ஸ்கூட்டி அப்பப்போ எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஓகேங்க, வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மீதி அடுத்த விலாகில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபுல் அப்டேட்டையும் தரேன். அது என்ன சூப்பர் பைக்கு என்ன இதுன்ட்டு அடுத்த விலாகில் பார்க்கலாம். ஓகேங்க, பாய்.